ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனாலே அவருடைய ஃபேமஸான தியரி, அவருடைய ஆய்வுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா E=mc² இல்லாட்டா ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, சார்பியல் கோட்பாடு. ஆனால் இந்த இரண்டுக்குமே அவருக்கு நோபல் பரிசு கிடைக்கல, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தான் கொடுத்தாங்க. அவருடைய ரொம்ப முக்கியமான ஆய்வுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இந்த பிரபஞ்சத்தில் இந்த ஸ்பேஸ் டைம்ன்றது வளைஞ்சிருக்கு, அந்த வளைவில் தான் இந்த சூரியனும் பூமியும் சுற்றுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆய்வு. ஆனால் அதுக்கு ஏன் நோபல் பரிசு கொடுக்கல அப்படின்னா, இந்த ஆய்வு கட்டுரையை அவர் 1915 எழுதுறாரு. அது எழுதும் போது முழுக்க முழுக்க கணிதத்தில் எழுதுறாரு. அதுக்கான செயல் முடிவுகள் இல்லை, எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் இல்லை. அப்போ இந்த ஆய்வுகள் அவர் ஆய்வறிக்கை எழுதின உடனே இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோபல் பரிசு கொடுக்கறதுக்காக சொல்கிறாங்க. ஆனால் நோபல் பரிசு கமிட்டி என்ன சொல்லுது, இல்லை எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா இல்லாதனால நம்மளால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இதை தொடர்ந்து 1919 ஒரு இங்கிலாந்து சேர்ந்த ஒரு இங்கிலீஷ்காரர் இதை எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஐன்ஸ்டைன் சொன்னது கரெக்டு தான் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிடுறாரு. ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் கூட இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனம் இல்லை. அப்போ நோபல் கமிட்டிக்கு பயங்கர ப்ரெஷர். இல்லை, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு 15-20 வருஷமாக பிரபலமாக இருக்காரு, இன்னமே ஒரு நோபல் பரிசு கொடுக்கலன்னா நம்ம மேலே அது அவமானமாக போயிருன்னு சொல்லிட்டு பயங்கர ப்ரெஷர் 1919-20. ஆனாலும் நோபல் பரிசு கொடுக்கல. இது முக்கியமான காரணம் என்னென்னா, முதலாம் உலகப் போர் 1919 முடியுது. அது முடிய போகும்போது ஜெர்மனி அதில் தோக்குது. அந்த தோக்கும் போது ஜெர்மன்காரவங்களுக்குலாம் யாருனால தோத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபம் யார் மேலே திரும்புதுன்னா, அங்கேருந்து யூதர்கள் மேலே. ஐன்ஸ்டைன் யூதர், அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு யுத்தத்துக்கு எதிராக இருந்தார், வாருக்கு எகெயின்ஸ்டாக இருந்தார். அதனால ஐன்ஸ்டைன் மேலே ஜெர்மன்காரங்களுக்கு ஒரு அடிப்படையில் ஒரு வெறுப்பு இருந்தது. இந்த வெறுப்பை வச்சு நோபல் பரிசு கமிட்டி என்ன பண்ணுச்சு, ஏற்கனவே பொலிட்டிக்கலாக இவருக்கு மேலே எதிராக இருக்குது, இந்த டயத்தில் நம்ம நோபல் பரிசு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சயின்டிஃபிக் ரீசனை, இந்த எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளிப்படுறாங்க. தள்ளிப்படும்போது 1920 தாண்டுது, 1921 தாண்டுது. 21 ஐன்ஸ்டைன் நீங்கள் தள்ளி வச்சுட்டு நீங்கள் நோபல் பரிசு கொடுத்தா அது நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு 1921 ஆண்டோட நோபல் பரிசு யாருக்குமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. கொடுக்கலன்னு சொல்லிட்டு அறிவிச்ச உடனே திருப்பி பயங்கர ப்ரெஷர். அப்போ என்ன பண்ணாருன்னா, நோபல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸ் சொல்லிட்டு ஸ்வீடனில் இருக்க ஸ்டாக்ஹோமில் இருக்க ஒரு டைரக்டர் கால் வெல்ஹம் ஓசின்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான ஒரு விஞ்ஞானி, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐன்ஸ்டைனுக்கு கொடுங்க, ஆனால் ரிலேட்டிவிட்டி கொடுக்காதீங்க, ஃபோட்டோ எலக்ட்ரிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு 1905 கிட்டத்தட்ட 16 வருடங்களுக்கு முன்னதாக சொன்ன அந்த பரிசை ஐன்ஸ்டைன் கொடுங்கன்னு சொல்லிட்டு, இந்த எந்த வருஷம் விட்டு போனதோ 1921 விட்டு போன பிரைஸை 1922 அறிவிக்கிறாங்க, ஐன்ஸ்டைன் கொடுக்க அறிவிக்கிறாங்க. அந்த டயத்தில் ஐன்ஸ்டைனுக்கு இந்த நோபல் பரிசு மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இல்லை. நோபல் பரிசு அவர் வாங்குற அன்னைக்கு அவர் ஜப்பானில் இருக்கார், அதில் சுற்றுப்பயணத்தில் இருக்கார். அவர் நேரில் போய் கையால் அந்த நோபல் பரிசை வாங்கவே இல்லை. அந்த காசு, அந்த நோபல் பரிசோட காசு யாருக்கு போச்சுன்னா, அவருடைய முன்னாள் மனைவிக்கும் அவருடைய 2 குழந்தைகளுக்கும் தான் போச்சு. அதனால ஐன்ஸ்டைனுக்கு நோபல் பரிசு ரிலேட்டிவிட்டி கொடுக்கல, அவங்களுக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. அதுக்கு அறிவியலும் காரணம், அரசியலும் காரணம்.